ஹாய் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ சினிமா மேலே இவ்வளவு லவ் என்னது? ஒரு பெண் வந்து அவங்க வந்து ஒரு கருவாகி குழந்தைய பெற்றெடுக்கும் போது அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்கள சுற்றி அவங்க நடக்கிற சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரியே தான் ஒரு ஒரு இயக்குனருக்கு ஒரு கதையை உருவாக்கி அந்த கதையில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணி அந்த கதைங்கிறத ஒரு உலகமாக இருக்கும். கருப்பு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஆர்ஜே பாலாஜி அந்த தியேட்டரில் கத்தி செலிப்ரேட் பண்ணுவார். அப்போ பார்த்தோன்னே யோசிச்ச விஷயம், இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாரு, அப்போ அவருக்கு அந்த வெற்றி அவருக்கு அவர் அது எவ்வளோ பெருசாக அவர் அதை ஃபீல் பண்ணியிருப்பார். பெரிய எலெக்ஷனாக இருக்கட்டும், இந்த கோவிட், இது ஏதோ ஒரு ஒரு நெருக்கடி நிலை வந்தால் முதல்ல பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா சினிமா துறை தான். அங்கே தான் நம்ம வந்து மாதம் இவ்வளோ பட்ஜெட் ஆகுது, இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ கையில் பணம் இல்லைன்னா முதல்ல அதை தான் கட் பண்ணுவாங்க. ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு மூவி எடுக்கிறீங்க, ஒரு ஃபேண்டசி த்ரில்லர். ஆரகன் பண்ணும்போது நான் வந்து அந்த ஸ்கிரிப்டை தான் முழுசாக நம்பினேன். எனக்கு தெரியும் இதை கண்டிப்பாக நான் வந்து எந்த ப்ரொடியூசர் சொன்னாலும் அந்த தயாரிப்பாளர் நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒரு படம் எடுத்துட்டீங்க, அடுத்த படத்துக்கு இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இந்த சர்வைவலுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது நீங்கள் கேட்டது வந்து ரொம்ப 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 ஒரு ஒவ்வொரு இயக்குனரும் சரி, சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு எமோஷ்னலாக டச் ஆகிற மாதிரியான கேள்வி தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவுக்கு வந்தாலும் இவர் எடுத்திருக்கிற முதல் படத்தில் ஆரகன் அப்படின்ற ஒரு படத்தில் அருண் கேஆர் அப்படின்ற ஒரு டிரெக்டராக அறிமுகமானார். இவர் எடுத்துக்க முதல் படத்திலேயே இவருக்கும் இலங்கைக்குமான நிறைய தொடர்புகள் இருந்திருக்கு. அந்த தொடர்புகள் என்ன அப்படின்ற விஷயங்களையும், அப்புறமா ஒரு மூவி இண்டஸ்ட்ரியாக, ஸ்ரீலங்கன் மூவி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற மூவி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இது எல்லாமே இணைந்து பயணிக்கிற போது ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் எப்படியா இருக்கும், இந்த மாதிரி இந்திய மூவி இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள், ஒரு டிரெக்டருடைய வாழ்க்கையினுடைய பின்னணி எப்படி இருக்கும், அவங்க கடந்து வந்த பாதை எப்படி இருக்கும், இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நாளைக்கு ஒரு இயக்குனராக வர விரும்புகிற ஒரு நபருக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன்பெற விதமாக இந்த உரையாடல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹாய் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீலங்காவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஆமாம், எப்படி இருக்குது ஸ்ரீலங்கா வந்த அனுபவம் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது உண்மையாகவே. ஏன்னா இவ்வளோ நாள் நான் ஃபுல்லாக நம்ம வீடியோஸில் பார்த்தது தான். ஓகே. இப்போ தான் மொதல் தடவையாக இங்கே நேற்று தான் கொஞ்சம் சுற்றி பார்த்தேன் கொழும்பு ஃபுல்லாக. ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாலும், ஸோ நீங்கள் ஒரு மூவி டிரெக்டராக உங்களுடைய மூவிஸில் ஸ்ரீலங்கா ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமாம், உங்களுடைய மூவியில் ஃபர்ஸ்ட் மூவியில் ஃபீமேல் லீடாக பண்ணவங்க வந்து ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க, அதே மாதிரி ப்ரொடியூசரும் ஸ்ரீலங்காவை சேர்ந்தார். அந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஏதோ ஒரு ரீதியான ஒரு கனெக்ட் ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதுவாக அமைஞ்சிச்சா இல்லாட்டி அது இது வந்து அதுவாக அமைஞ்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். என்னன்னா எனக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் உண்மையாகவே கனெக்ட் இருக்குது. என்னன்னா என்னோட தாத்தா பாட்டிகள், அப்புறம் என்னோட சொந்தங்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்ரீலங்காவும் தமிழ்நாடுமே ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கிற ஒரு ஊர் தான். அந்த நடுவில் ஒரு தண்ணி இருக்குது. அது இல்லைன்னா அது இருக்கிறதுனால தான் கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கே தவிர, மற்றபடி இது வந்து ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கிற, ஒரு அக்கா தங்கச்சியாக இருக்கிற ஒரு ஊர் தான் தமிழ்நாடும் இல்லை ஸ்ரீலங்காவும். அதனால் எனக்கு இங்கே வந்து சொந்தங்கள் இருக்கிறதுனால எனக்கு இங்கே ஒரு கனெக்ட் நிறையாவே இருக்குது, ரொம்ப கனெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ முதல் படத்தில் ப்ரொடியூசர் எனக்கு ஸ்ரீலங்கான்னு அமைஞ்சது, அது உண்மையாக அது வந்து யூனிவர்ஸோட பிளான் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதான். ஓகே, அப்போ பர்சனலாக உங்களுக்கு கனெக்ட் இருக்கிறது ஓகே. பட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்தியன் மூவி, காலிவுட்டில் போயிட்டு ஒரு மூவி பண்ணுறீங்க. ஸோ ஃபீமேல் லீடுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கலாம். பட் ஒரு ஸ்ரீலங்கன் ஒரு ஃபீமேல் லீட் கவிப்ரியாவை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா இப்போ உங்களுடைய முதல் படம் நிறைய ரிஸ்க், சவால்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு புதுமுக ஒருத்தங்க இன்னொரு நாட்டிலேருந்து நாங்கள் அவங்கள எடுக்கிறோம், அந்த விஷயம் ஒரு புதுசாக இருக்கே, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டிசிஷன். ஸோ அந்த டிசிஷனுக்கான ரீசன் என்னது? இல்லை, கண்டிப்பாக அது பெரிய சேலஞ்சிங்கான ரிஸ்கான அந்த டைமில் ஒரு டெசிஷன் தான். இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு உண்மையாகவே தெரியுது, எப்படா நீ அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன்ட்டு. ஆனால் இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறப்ப, ஒரு படம்
ஒரு செல் ஆகணும், ம். யாராவது பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு 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 செல்லிங் ஃபேஸ் தேவை. ம். ஓகே. கண்டிப்பா அது யாராவது இருந்தே ஆகணும். ஆனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, முதல்ல நான் பண்ணும்போது, எனக்கு வந்து ஒரு தமிழ் பொண்ணா இருக்கணுங்கிறதுல நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் அங்கேயே நெறைய பேர் பார்த்தோம். ம். நான் பார்த்துட்டு ஆடிஷன்ஸ் நெறையா அங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன். ம். அதுக்கப்புறம் அப்போ ப்ரொடியூசரை நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே நான் ஒரு என்னோட ஃப்ரெண்டு மூலமா எனக்கு ஒரு கேஷுவலா ரொம்ப நார்மலா எனக்கு வந்து அவங்க அந்த மாரி சொன்னாங்க. ம். நான் நான் அத பத்தி யோசிக்க கூட இல்ல. சும்மா அவங்க கூட நான் டெக்ஸ்ட் பண்ணேன். ம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அவங்களும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படியே அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து சரி முதல் படங்கிறப்ப ஏன் நான் வந்து ஒரு புதுமுகம் போனேன் அப்படிங்கிறப்ப, எல்லாத்தையும் தாண்டி அந்த கேரக்டருக்கு புதுமுகம் பண்ணுனா, அந்த படத்தோட அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குங்கிறது ஒரே ஒரு காரணம். ம். அந்த படத்தோட ஃப்ளேவர நான் கெடுக்க விரும்பல. ம். ஏன்னா எல்லாருமே அதில வந்து ஒரு 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 புதுமுகமா ரொம்ப பெரிய ஒரு முகங்கள், இப்ப எல்லாத்துக்குமே பரிச்சயமா இருக்கிற முகங்கள் இருந்திருந்தா, ஓகே. அந்த ஸ்கிரிப்டோட அந்த ஃப்ளேவர் வந்து ஒ கண்டிப்பா ஏதோ ஒரு பக்கத்தில சரிஞ்சிருமோங்கிற ஒரு ஒரு எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் ம். வந்து உள்ளுணர்வு இருந்துட்டு இருந்தது. அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு ரொம்ப புது முகமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவங்கள ஸோ இது அமைஞ்சது. கண்டிப்பா இது அமைஞ்சது. வந்து எல்லாம் யூனிவர்ஸ் குடுத்தது தான். ஓகே. அது அமைஞ்சத நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்ரீலங்கால வந்து மூவி இண்டஸ்ட்ரி வந்து இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இங்க வந்து பெரும்பான்மையா மக்கள் வந்து சிங்கள மொழி தான் பேசுறாங்க. ஸோ அந்த மூவிஸுக்கான வரவேற்பு தான் இங்க அதிகம். தமிழ் மூவிஸ் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மூவிஸ் வருது. ஸோ ஈவன் அந்த மூவிஸ் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் கூட இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அந்த ஒரு ஸ்டாண்டர்ட ரீச் பண்ணி ஒரு மூவி இண்டஸ்ட்ரியில கொஞ்சமா போய்க்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாரியான டைம்ல ஒரு ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தவங்க சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு இந்தியால ஒரு மூவில வாய்ப்பு குடுக்குறது அப்படின்றது பெரிய விஷயம். ஸோ அதுக்கு நீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு காரணமா இருந்திருக்கீங்க. உண்மைக்குமே ஏன்னா, இப்ப நாங்க மீடியாக்குள்ள இருக்கும்போது எங்களுக்கு தெரியுது. எவ்வளோ பேர் அந்த ஒரு வாய்ப்புக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்றது. ஏன்னா இப்ப ஸ்ரீலங்கால ஓகே நீங்க ஒரு மூவி நடிக்கலாம், உங்களுக்கு ரீச் கிடைக்கும். பட் உங்களுடைய வருமான ரீதியாக பார்க்கும்போதும் சரி, நெறைய ஆடியன்ஸை ரீச் பண்றதுக்கா இருக்கதும் சரி, எங்களுக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்றது கட்டாயம் தேவை. ஏன்னா அந்த ஆடியன்ஸையும் ரீச் பண்ணா தான் நெறைய ஆடியன்ஸ் எங்களால ரீச் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து 2மே இது ஒரு எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கடவுளும், ம். இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து என் மூலமா நடந்ததுங்கிறதுக்கு நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே. ஸோ டிரெக்ஷன் சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா, இப்ப நாங்க வந்து சின்ன வயசுலேருந்தே நெறைய மூவிஸ் பார்த்து வளர்றோம். எல்லாருமே அந்த ஒரு இதுக்குள்ள தான் இருக்கிறோம். ஸோ நெறைய பேருக்கான ஈர்ப்பு வந்து ஒண்ணு ஆக்டிங் பக்கம் தான் அந்த ஈர்ப்பு இருக்கும். நான் ஒரு ஆக்டரா வரணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு தான் நெறைய பேருக்கு இருக்கும். டிரெக்ஷன் பக்கம் ரொம்ப குறைவான ஆட்கள் தான் டிரெக்ஷன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு விரும்புற ஆட்கள் ரொம்ப குறைவான ஆட்கள். ஸோ நீங்க டிரெக்ஷனை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ரீசன் என்னன்னு? இதில் இப்ப நீங்க சொன்னதே தான். என்னன்னா, நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா எனக்கு வந்து அந்த ஆசை இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஓகே. அந்த ஒரு குட்டி அந்த ஃபயர் அது வந்து கொஞ்சமா எரிஞ்சிட்டு இருந்தது. ம். ஆனா நான் என்ன பண்ணேன்னா, என்ன பண்ணணும்னு தெரியாம போயிட்டு மியூசிக் கிளாஸ்ல தான் ஃபர்ஸ்ட்டு சேர்ந்தேன். ஓகே. பாட்டெல்லாம் படிப்பீங்களா? இல்ல. பியானோ. பியானோ. ஓகே, ஓகே, ஓகே. அதுல தான் முதல்ல நான் சேர்ந்தேன். ஓகே. அப்புறம் கொஞ்சமா போக போக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் ஒரு சில காரணங்களால என்ன அத கன்டின்யூ பண்ண முடியல. ம். அதுக்கப்புறம் சரி நாம வந்து நீங்க சொன்ன மாரியே வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஆக்டிங் பக்கம் தான் போனேன். ம். நானே ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நடிக்கிறது, ஓகே. இந்த மாரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சினிமாக்குள்ள போயி, சில திரைப்படங்கள் வந்து தமிழ், அப்புறம் தெலுங்கு இதில வந்து ஆக்டரா நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. கரெக்ட்டா போயிட்டு இருக்கும்போது நடுவுல ஒருத்தர் வந்தாரு. அவரு தான் கோவிட். எல்லார் வாழ்க்கையிலும் வந்து ஆமா. வெளிநாடு போயிருக்கேன். ஓகே. அவரு வந்தாரு. இந்த சுனாமி மாரி ஒரு பெருசா ஒண்ணு செஞ்சு விட்டாரு. ம். ஒரு 2 வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, என்ன பண்றதுன்னு தெரியல. ம். ஏன்னா, ஏதாவது ஒரு பெரிய எலக்ஷனா இருக்கட்டும், இல்ல கோவிட், இது ஏதோ ஒரு ஒரு நெருக்கடி நிலை வந்தா, முதல்ல பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா, சினிமா துறை தான். ஓகே. ஏன்னா, இப்ப எல்லாருமே நம்ம சர்வைவல தாண்டி தான் சினிமாங்கிற ஒரு என்டர்டெயின்மென்ட்டுக்குள்ள நம்ம போவோம். ம். சர்வைவலுக்கு இல்ல அப்படிங்கிறப்ப சினிமாவ யாருமே போமாட்டாங்கல்ல. ம். அப்ப எல்லாரும் அங்க தான் முதல்ல கட் பண்ணுவாங்க. இப்ப நம்மளுக்கு பட்ஜெட் இருக்கும்போதே, அங்க தான் நம்ம வந்து மாசம் இவ்வளோ பட்ஜெட் ஆகுது. இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப கையில பணம் இல்லன்னா, முதல்ல அத தான் கட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த 2 வருஷம் நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம வந்து ஏன்னா நான் ஆல்ரெடி நெறையா
ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியிருந்தேன். ம். அது இல்லாமல் அங்கங்கே சில ஸ்கெடியூல் மட்டும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே. என்னென்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே. சர்வைவல் அந்த காரணங்களுக்காக ஸோ கேமரா ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டேன், ம். எடிட்டிங் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ ஆக்டராகவும் இருந்ததுனால என்னால் அந்த அந்த நாலேஜ் எல்லாமே எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தது. ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஆமாம். அப்புறம் அந்த 2 வருஷத்தில் தான் எனக்கு வந்து அந்த ஆரகன் கதையை வந்து நான் எழுதினேன். ம். எழுதிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாமே நடந்தது. ஓகே. ஒரு டிரெக்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து உருவாகி வர்றாரு அப்படின்னா, இப்போ நீங்களும் ஒரு புதுமுக இயக்குனர் தான். ஒரு படம் நடத்தி எடுத்திருக்கீங்க. இப்போ அடுத்த படத்துக்கான ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கா எப்படி? கூடிய விரைவில் அறிவிப்பு வரும். அறிவிப்பு வரும். ஓகே. ஆமாம். அடுத்த படத்துக்கான ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆமாம். இப்படி இருக்கும்போது ஒரு புதுமுக இயக்குனராக வர்ற ஒருத்தர், தமிழ்நாட்டில் இருக்கட்டும், புதுமுக இயக்குனராக வர்ற ஒருத்தர் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? கண்டிப்பாக அவங்க நம்ம என்ன செய்யணும்னா கற்றுக்கிறது தான் ம். முக்கியமாக. என்னென்னா நம்ம எவ்வளோ தூரம் கற்றுக்கிறதுனா முக்கால்வாசி இப்போ டெக்னிக்கலாக இப்போ உங்களுக்கு ஆக்ஷன் கட் இப்போ ஒரு படத்துக்கு ஒரு சீனுக்குன்னா ஷார்ட்ஸுனா 4-5 தான் இருக்கும். ஓகே. நம்ம அந்த ஷார்ட்ஸை வச்சே கூட நம்மளால் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அந்த கதையை உருவாக்குற விதம் இருக்குல்ல, ம். நம்ம ஒரு படத்தை எப்போவுமே வந்து பேப்பராக இருக்கும்போது, அது பவுண்டட் ஸ்கிரிப்டாக இருக்கும்போது, அந்த கதை வந்து உங்களை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். இதை எப்படா நம்ம எடுப்போம், ம். எப்போ வந்து விஷுவலாக நம்மளால் பார்க்க முடியுங்கிற இன்ட்ரெஸ்ட் வர அளவுக்கு நம்ம எழுதணும். ம். அந்த எழுதுறதுக்கு நம்மளுக்கு அனுபவம் நிறையா தேவை. ஓகே. நம்ம வாழ்க்கையில் நம்ம சின்ன வயசுலேருந்து எவ்வளோ அனுபவங்களை நம்ம வந்து தேடுறோமோ ம். அவ்வளோ அனுபவம் தேவை. அதுக்கு சில நேரம் சொல்லுவாங்க, நம்ம சில நேரம் வந்து நம்மளுக்கு அது லேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ம். என்னடா இது நம்ம ஏன்னா கண்டிப்பாக சினிமான்னு ஒரு துறையை தேடி போகும்போது நம்ம நினைக்கிற நேரத்தில் அது கண்டிப்பாக வரும்னு, அதாவது 90% மக்களுக்கு அது அந்த முயற்சி செய்கிறவங்களுக்கு அமையாது. ஓகே. மீதி 10% அது வேற. ம். ஸோ நம்ம அந்த 90% இருக்கும்போது நம்ம வந்து நிறைய அனுபவத்தை எடுத்துக்கிட்டு நம்ம முக்கியமாக வந்து என்ன பண்ணணும்னா நம்பிக்கையும் முயற்சியும் தான். ம். இது 2 தான் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது 2த்தையும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ அனுபவங்கள் எடுக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். அனுபவங்கள்லாம் மக்கள்கிட்ட இருந்து ம். நிறைய மக்களை பார்க்கறது, நிறைய மக்கள்கிட்ட பேசுறது. ம். ஸோ இந்த விஷயம். ஸோ அனுபவங்களை எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக புத்தகம் வாசிச்சே ஆகணும். ம். அது நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வேற ஒரு டைமென்ஷன் கொடுக்கும், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். ம். அதுக்கப்புறம் அந்த நம்ம எவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட் வச்சு ஒரு ஸ்கிரிப்டை பண்ணிட்டோம்னா, ஏன்னா நான் ஆரகன் பண்ணும்போது நான் வந்து அந்த ஸ்கிரிப்டை தான் முழுசாக நம்பினேன். எனக்கு தெரியும் இதை கண்டிப்பாக நான் வந்து எந்த ப்ரொடியூசர் சொன்னாலும் அந்த தயாரிப்பாளர் நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது 90% வாய்ப்பு கிடையாது, 10% வேற சில காரணங்கள் இருக்கலாம். ம். பட் நம்ம கிட்ட இருந்து அந்த ரிஜெக்ஷன் வந்து போயிடக்கூடாதுனால அந்த ஸ்கிரிப்ட் மெனக்கடல் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ம். அந்த ஸ்கிரிப்டோட மெனக்கடல் தான் அது எனக்கு கொடுத்தது. இப்போ ஸோ இதை வந்து நான் வந்து பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய அனுபவம். ஓகே. முக்கியமாக சினிமா மேலே இருக்க லவ். ம். சினிமான்னு இல்லை, நம்ம எந்த துறையாக இருந்தாலும். இப்போ ஒரு கிரிக்கெட் இருக்கட்டுமே, எனக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். ஸோ நம்ம எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறை மேலே நம்ம வந்து வெறுமனே அந்த துறைக்கு போனால் சில பணம் கிடைக்கும், ம். அந்த துறைக்கு போனால் நம்மளுக்கு வந்து ஒரு புகழ் கிடைக்கும். ம். இதை தாண்டி அந்த துறையில் பணமே கிடைக்கலனாலும் கொஞ்சம் கிடைக்காத இருந்தாலும் கூட ம். அந்த துறை மேலே நமக்கு இருக்கிற அந்த லவ் இருக்குல்ல, அது மட்டும்தான் அடிப்படையே. அந்த லவ் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த லவ் நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். எங்கே எப்படின்னே தெரியாது, ஓகே. யார் மூலமாக எவர் மூலமானே தெரியாது. இப்போ எனக்கு அங்கேருந்து இப்போ வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு தயாரிப்பாளரும் நானும் வந்து இணைந்து அந்த படத்தை பண்ணுறோம் அப்படிங்கிறோம்னா அது வந்து நான் நம்புறது நான் வந்து அந்த சினிமா மேலே வச்சிருக்கிற அந்த லவ், அந்த பிரபஞ்சம் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்ததா நான் நம்புகிறேன். ஸோ ஒரு டிரெக்டரோட ஜேர்னி அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது இப்போ நாங்கள் வந்து சினிமாவுக்கு வெளியே இருந்து திரையில் மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதுக்குள்ளே நடக்கிற நிறைய விஷயங்கள் அப்படின்றது எங்களுக்கு வெளியே தெரியாது. இப்போ ரீசெண்டாக கருப்பு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஆர்ஜே பாலாஜி அந்த தியேட்டரில் கத்தி செலிப்ரேட் பண்ணுவார். அப்போ பார்த்தோன்னே யோசிச்ச விஷயம், இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாரு, அப்போ அவருக்கு அந்த வெற்றி அவர் அது எவ்வளோ பெருசாக அவர் அதை ஃபீல் பண்ணியிருப்பார். இவ்வளோ ஒரு மனுஷன் இவ்வளோ
கஷ்டப்பட்டு கற்று இப்படி செலிப்ரேட் பண்ணுறாரு. அப்போ அந்த வெற்றியினுடைய இது அவருக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கும், அந்த வெற்றி அவர் எப்படி. ஸோ ஒரு டிரெக்டர்ட ஒரு இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு இது இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த விஷுவல் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. ஸோ உண்மையுமே டிரெக்டர்ட ஒரு லைஃப் ஜேர்னி அப்படின்றது உண்மைக்கும் அவ்வளோ கடினமான ஒன்று. ஆமாங்க. அது வந்து அது கடினம்னு சொல்லலாம். ஆனா டைரக்டரா இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது கடினம் கிடையாது. ம் அது வந்து ஒரு 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 அழகான வந்து அது ப்ராசஸ் அது. எப்படி சொல்றேன்னா, இப்போ இப்போ அம்மா ஒரு 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 பெண் வந்து அவங்க வந்து ஒரு கருவாகி குழந்தைய பெத்தெடுக்கும்போது, ம் அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்கள ஓகே. சுத்தி அவங்க நடக்கிற சந்தோஷமா இருக்கும் பார்த்தீங்களா? ம் அதே மாரியே தான் ஒரு ஒரு இயக்குனருக்கு ஒரு கதைய உருவாக்கி, அந்த கதையில வந்து அவங்க ட்ராவல் பண்ணி, அந்த கதைங்கிறத ஒரு உலகமா இருக்கும். ம் இப்ப கருப்பு படம், எந்த படம் பார்த்தாலுமே, நம்ம பார்க்குறப்ப அது உலகம் அது. நம்ம ஒரு ஆமாம். வேற உலகத்த நம்ம பார்க்குறோம். அந்த மாரி அந்த உலகத்த உருவாக்கி, ம் அது எழுதி ஏன்னா அந்த மொத்த அது ஒரு ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கும். ம் அந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சு, கடைசியில அது ஒரு படமா வர வரைக்கும், நம்ம அத விஷுவல் பண்ணி அதுக்காக ஆசைப்பட்டு ஓகே. அந்த ஆசைய வந்து பார்க்குறப்ப இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு Instagramல இப்ப நாமளே ஒரு ரீல் எடுக்கிறோம் அப்படின்னா கூட, நம்மளுக்கு ம் என்னன்னா அத எடுத்துட்டு, அ அது நம்ம ஒரு 2 நாள்ல அந்த ப்ராசஸ் பண்ணா கூட, அதுலயும் சில பேரு ஒரு லவ் இருக்கும் அங்கேயும் இல்ல. ஆமாம். ஒரு YouTubeல ஒரு ஒரு வீடியோ நம்ம எடுத்து போட்டா கூட, ஒரு ம் வீடியோ எடுக்கிறோம். நம்ம அதுல வந்து அந்த அப்லோட் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப, அந்த அந்த குட்டி ப்ராசஸ் கூட எப்படி இருக்கும்னா, எஸ். ஒரு அது மேல ஒரு ஆசை வரும். ஸோ இது வந்து ஒரு ஒரு சில பேர் 3 வருஷம், 4 வருஷம்லாம் ஒரு ஒரு படத்துக்காக அவங்க மொத்த டைமையும் எடுத்து குடுக்குறவங்க இருக்காங்க. ம் அ அது அந்த லவ். ஸோ நீங்கள் ஒரு புது டிரெக்டராக அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே. ஸோ எல்லாம் நான் இப்போ காமனாக பார்க்குற ஒரு விஷயம், ஒரு டிரெக்டராக நாங்கள் நிறைய ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணணும்னா அந்த ஒரு ஒரு சில எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் நிறைய மாஸ் ஆடியன்ஸை ரீச் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் நீங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அதுலேயும் ஒரு சேலஞ்சிங்காக ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு மூவி எடுக்கிறீங்க, ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டிசிஷன் தான். ஸோ இது ஏன் ரொம்ப சிம்பிளாக ஒரு நிறைய ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு மாசான எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மூவி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸை முதல் மூவியில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அது என்ன காரணம் அப்டின்னா, நம்ம வந்து நீங்க சொன்ன மாரி ஒரு மாஸான ஒரு கமர்ஷியலா ம் எல்லாரையும் வந்து வர படம் வந்து நம்மளால கதை உருவாக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். ம் எல்லா இயக்குனர்களாலும் முடியும். ம் ஆனா என்னன்னா, அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. நீங்க கொஞ்ச நாள்லயே வந்து அதோட இது இருக்குமான்னு தெரியல. ம் அதுவும் இல்லாம எனக்கு எனக்கு ரொம்ப புடிச்சது அப்டின்னா, இப்ப நான் வந்து இப்ப படிச்சு முடிச்சுட்டு ம் இருக்கும்போது, நான் வந்து ஒரு ஒரு ரூ. 200 குடுத்தோ, ஒரு ரூ. 150 குடுத்து ஒரு டிக்கெட் போறோம். அதாவது நான் சொல்றது இந்தியா. இந்தியா காசுல. ஓகே. அப்போ வந்து ஒரு ஒரு டிக்கெட் எடுத்து நான் போம்போது என்னன்னா, அப்போ அப்போ வந்து அந்த காசு எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ம் அப்போ நான் போறப்ப என்னன்னா, நான் என்ன யோசிப்பேன் அப்டின்னா, அந்த காசுக்கு ஒர்த்தா இருக்கிற படத்த மட்டும் தான் நான் வந்து போய் பார்ப்பேன் சூஸ் தியேட்டர்ல. பண்ணுறது. ஓகே. எனக்கு அது எப்படி இருக்கும்னு நான் நெனப்பேன்னா, நான் வந்து இப்ப எல்லார் வாழ்க்கையும் காமிக்கிறத அங்க நான் பார்க்கணும்னு அதிகபட்சம் விரும்ப மாட்டேன். ம் ஏன்னா, அதான் எனக்கு நடக்குதே. நான் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே என்னன்னா, ஏன்னா நான் வீட்ல இருந்து போயிட்டு பார்க்கிங் போட்டு ஒரு ம் ஒரு டிராவல் பண்ணிட்டு ஒரு ஒரு தியேட்டர்ல உட்காந்து ஒரு படத்த நான் பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப, எனக்கு அதுல புதுமையா இருக்கணும். ம் என்ன நான் வந்து அத ரசிக்கணும். அந்த உலகத்த நான் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ம் அதுதான் எனக்கு அப்ப எனக்கு தோணுச்சு. அதனாலேயே நான் போய் தேடி தேடி பார்க்குற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதில ஏதாவது ஒரு புது விஷயம் ஏதோ ஏதோ ஒண்ணு என்ன வந்து அது இன்ட்ரெஸ்ட் பண்ணணும்னே நான் நெனப்பேன். ஓகே. அதில என்னமோ அத நெனச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த டேஸ்ட் எப்படின்னா, இப்ப ஏதோ ஒரு காஃபி குடிச்சிட்டா அதாவது நான் அங்க சென்னையில வச்சு நான் சொல்றேன். ம் ஓகே. ஒரு ஓகே. காஃபியோ இல்ல பிரியாணியோ சாப்பிட்டோம்னு வச்சுக்கங்களேன், சிலர் தண்ணி குடிக்கவே தோணாது. ஏன்னா அந்த பிரியாணி டேஸ்ட்டு ஓகே. ஓகே. அவ்வளோ நல்லாருக்கும். அந்த தண்ணி குடிச்சா, ஐயோ! அந்த டேஸ்ட் போயிடுமே ஒரு சின்ன ஃபீல் ம் வரும்ல. இங்கேயும் ஒருத்துக்கு ஒரு ஒரு ஃபுட் அந்த மாரி ஆமாம். இருக்கும். ஆமாம். அந்த ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணுனேன்னா, அது அது என்னோட பர்சனலா என்னோட அது ஒரு ம் ஹேபிட் அது என்னோட கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் என்ன பண்ணேன்னா, எனக்கும் அந்த மாதிரி ஒரு படத்த பார்த்தா, அந்த டேஸ்ட்ல நம்ம வாழணும். ம் அந்த உலகத்த நம்ம அப்பப்ப நெனச்சு பார்த்தாலும் நல்லா இருக்கணும். அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணும். ம் ஸோ, அதனால என்னான்னு தெரியல. நான் எழுதும்போது எனக்கு அந்த மாரியே வருது. இதுக்கப்புறம் ஒரு 5 கதை எழுதி வச்சிருக்கேன். 5 கதையுமே ஒரு
அதில் வந்து கமர்ஷியல் இருக்குது. ஓகே. ஏன்னா நான் முதல் படத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம், நம்ம என்ன சொல்கிறோங்கிறத விட எப்படி சொல்கிறோம், ம். அது ரொம்ப முக்கியமாகப்படுது. ஓகே. அப்போ நான் சொல்கிறதையும் சொல்லணும், ம். அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மக்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரியும் போய் சொல்லணும் அப்படிங்கிறத அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். அதனால் இப்போ அடுத்த படத்தில் அதையும் நான் சேர்த்துருக்கேன். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க 5 ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் எழுதி வச்சுருங்க அப்படின்றது. ஸோ எல்லா டிரெக்டர்ஸுமே இப்படி தான், நான் ஒரு செட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ஆல்ரெடி அவங்க எழுதி வச்சுட்டு அப்படி தான் எடுப்பாங்களா? இல்லாட்டி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அந்த படத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கிரிப்ட் போகிறது அது வழக்கமா? இல்லாட்டி இப்படி ஒரு 5 ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு எந்த ஸ்கிரிப்ட் ப்ரொடியூசருக்கு ஓகே ஆகுதோ அப்படி போகிறது ஒரு வழக்கமா? இப்படி அது ஒன்றும் இல்லை நண்பா. என்னென்னு வச்சுக்கிங்களேன், இப்போ நம்ம ஒரு 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 இயக்குனரோட ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப வருஷம் ஆகும். ம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு ஒரு கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன், ம். அவங்க நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததே சொல்கிறேனே, நான் முதல்ல போய் சொல்கிறப்ப அவங்க என்னன்னா, அப்போ வந்து லவ் டுடே மூவி நல்ல ஹிட் ஆயிருந்தது இல்லை. செம்ம ஹிட். ஆமாம். அப்போ என்னன்னா, அந்த படம் நல்லா போயிட்டு இருப்ப எனக்கு லவ் டுடே மாதிரி ஒரு ஹிட் எடுத்துட்டு ஒரு படத்தை எடுத்துட்டு வாங்க அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்போ அரண்மனை படம் நல்லா ஹிட் ஆயிருந்தது இல்லை. ம். அப்போ வந்து அந்த டைமில் நம்ம யாரை அப்ரோச் பண்ணோன்னா, அரண்மனை மாதிரி இருக்குமான்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே. ஸோ என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் போகிறப்ப அப்போ வந்து ராட்சசன் படம் நல்ல ஹிட்டு. செம்ம ஹிட். ஆமாம். அந்த படம் வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறப்ப ராட்சசன் மாதிரி ஏதாவது த்ரில்லர் இருக்கான்லாம் கேட்பாங்க. ஓகே. அது என்ன ஆகும்னா, நமக்குள்ள ஒரு ஒரு அர்ஜை கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோன்னா, எல்லா இயக்குனர்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு கதை முழுசாக எழுதி வச்சிருந்தா கூட ஐடியாஸாக ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்டோரியாகவே ஒரு 3, 4 கதை வச்சுருந்துருப்பாங்க இந்த மாதிரி. ம். 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 அது சில பேருக்கு அது அது அந்த மாதிரி நம்ம தயாரிப்பாளர்களுக்கு ஏற்ற மாதிரியோ ஆரம்ப கட்டத்தில், ஏன்னா ஒரு 2 படம் எடுத்ததுக்கப்புறம் வேணும்னா ஒரு 2, 3 படத்துக்கு அப்புறம் நம்மளோட பாதையை வந்து நம்மளால் உருவாக்கினதுக்கப்புறம் நம்மள போக முடியும். ஆனால் ஆரம்பத்தில் பாதையை உருவாக்குறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் வந்து இப்போ தயாரிப்பாளர்களுக்கு ஏற்ற மாதிரி கதைகளையும் உருவாக்க வேண்டிய நிலைமை வந்து சில பேருக்கு வந்து வர மாதிரி இருக்கும். சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீட்டில் சும்மா தான் இருப்போம். எப்போ நான் படம் ஆரம்பிப்பேன்னு தெரியாது. அந்த நேரத்தை வந்து நிறைய படம் பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம சினிமா துறை அப்படிங்கிறப்ப நிறைய படம் பார்க்க வேண்டியது மாதிரி இருக்குமா, அதனால் அந்த நேரத்துலையும் சில படங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். சில கதைகள் படிக்கும்போது இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஸோ அதையும் எழுதி வச்சுக்கிறது, இதுதான் காரணம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டிரெக்டராக ஒரு வருமான ரீதியில் பார்க்கும்போது, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரேக் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த டைமில் சர்வைவலுக்கு ஒரு டிரெக்டர், என்ன ஒரு மூவி டிரெக்டராக இருந்து ஒரு தமிழ்நாட்டில் மூவி டிரெக்டராக இருக்காரு. ஸோ ஒரு படம் எடுத்துட்டீங்க, அடுத்த படத்துக்கு இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இந்த சர்வைவலுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது நீங்கள் கேட்டது வந்து ரொம்ப 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 ஒவ்வொரு இயக்குனரும் சரி, சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு எமோஷ்னலாக டச் ஆகிற மாதிரியான கேள்வி தான் இது. ஏன்னா எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களால வேணும்னா சர்வே பண்ண முடியும். ஓகே. ஆனால் இப்போ சினிமாவில் ஒரு ஆசை இதெல்லாம் வச்சுட்டு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சர்வைவலில் ஒரு பயங்கர கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்மளுக்கு என்ன ஒன்றுனா, நம்மள்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை. எப்படின்னா, பரவாயில்லப்பா நான் அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாது அப்படி ஒன்று இருக்கான்னு தெரியாது. இருந்தாலும் நம்மளால் அதை அக்சஸும் பண்ண முடியாது. அப்படி வேற. ஸோ என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டு தான் செஞ்சு ஆகணும். நம்மளுக்கு பிடிச்சதை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், வேற வழி இல்லை. அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதை வந்து அடித்து உடைக்கணும்னா வேற வழியே இல்லை. நம்ம அது கொடுக்குற பெயினை வந்து நம்ம வந்து தாங்கிட்டு தான் ஆகணும். ஓகே. என்னன்னா அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு வாழ்க்கை. இதில் உக்காந்துட்டு நான் பரவாயில்லப்பா பார்த்துக்கலாம், எனக்கு என்னென்னா அதை யோசிக்கவே முடியல. அடுத்து அப்போ பார்த்துக்கலான்னு யோசிக்கவே முடியல. அதனால் நான் வந்து டிசைட் பண்ணது தான், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி நீ அட்ரா, சினிமா எவ்வளவு அடிக்க முடியுமா அட்ரான்ட்டு நம்ம ரெடியாக இருந்தோம்னு வச்சுங்களேன், அவங்களே அடித்து முடிச்சு டயர்டாயிடுவாங்க. ஓகே. ஸோ சினிமா மேலே இவ்வளவு லவ் என்னது? அது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து சினிமான்னு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் நடிகர் அஜித் சார் அவர் பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் மேலே அவருக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் சினிமாவை தாண்டி ஒரு பெரிய காதல் இருக்குது. இப்போ வரைக்குமே பண்ணிகிட்டு இருக்காரு.
அதனால் அந்த லவ் வந்து நம்ம எந்த துறை மேலே எதுக்காக எப்படி இருக்குன்னு தெரியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த வயசில் அந்தந்த காலகட்டத்தில் அதுவாக வெளியில் வரும். அது அது வரப்போ தெரியும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒவ்வொருத்தரோட தனி அடையாளம்னு நினைக்கிறேன். யுனிக்னஸ் கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தது அதுதான் நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் உங்களோட சின்ன வயசுக்கு திரும்பி போயிட்டு பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே நிறைய இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறது அப்படியான ஒரு ஆளா இல்லை? கரெக்டு. கரெக்டா? ஆமாம், சின்ன வயசில் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் நான் வந்து ஒரு 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 12-13 வயசு இருக்கும்போதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாமல் பென்சிலையும் பேனா வச்சு சும்மா உட்காந்துட்டு இருந்திருக்கேன். ம் அதுக்கப்புறம் ஒரு 17 வயசுலலாம் வந்து அப்போ பஞ்ச் டைலாக்ஸ்லாம் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். ஓகே. அது இப்போ பார்க்கும்போது அப்போ ஏதோ ஒரு அந்த டைமில் எனக்கு ஒரு வேளை படங்கள் ஏற்படுத்தின தாக்கமான்னு தெரியாது. ம் ஆனால் பார்க்கும்போது சரி ஓகே, நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்ம சரியான ஒரு நம்ம யோசித்த அந்த எண்ணங்கள் மூலமாக தான் நம்ம வந்துட்டுருக்கோங்கிறது புரியுது. இப்போ இதே மாதிரி உங்களை மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப்பில் கஷ்டப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்ற ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கும் ட்ரீம்ஸ் அப்படின்றது இருக்கும். பட் அவங்களால ஏதோ ஒரு டைமில் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்படியான ஒரு செட் ஆஃப் பீப்புளும் சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள் ஒரு ஆள்னா ஃபெயிலியர் ஆன ஆட்கள் 10 பேர் இருப்பாங்க. ஆமாம். ஸோ இப்போ அவங்கள பற்றி நாங்கள் யோசிக்கும் போது இப்போ ஏன்னா அவங்களும் இதே மாதிரி சின்ன வயசில் மேபி அவங்களுக்கு தெரியாமலே அந்த ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம், ஒரு காதல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். திரும்ப அவங்க வளர்ந்து வரும்போது அது அவங்களுக்கான துறை இல்லை. ஏன்னா மேபி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு உண்மையான அந்த காதல் உண்மையான திறமை இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவோம். அது எந்த வயசாக வேணுமா இருந்தால் இருக்கலாமா, ஏதோ ஒரு வயசில். பட் ஒரு லைஃப்பில் ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்களா இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரி எனக்கானது இல்லை, இது எனக்கு வரலை அப்படின்றத ரியலைஸ் பண்ணுவாங்களா இருந்தா. ஸோ அது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா தானே இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. இல்லை நான் இப்பயும் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் நான் நம்பினதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க, நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகிறீங்க. இப்போ கிரிக்கெட் விளையாடவே பார்ப்போமே, நீங்கள் போயிட்டு கிரிக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டுமே, நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஆசையாக போய் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்களா விட்டுருங்க. அதெல்லாம் எதுவுமே நம்ம கையில் கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட முயற்சி நீங்கள் அதில் போடுறீங்கிறது மட்டும்தான் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ சில எனக்கு தெரிஞ்ச சில கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் திருப்பி தோத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தோல்வியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டு திருப்பி அப்ளை பண்ணுறது தான். நீங்கள் ஒரு தோத்துட்டு நம்ம தோக்குறது வந்து அது வந்து வெற்றியும் நான் பார்க்குற வரைக்கும் என்னென்னா நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ரெண்டுமே வந்து அனுபவம் தான், ரெண்டுமே லேர்னிங் தான். ரெண்டுத்துலேருந்தும் என்ன கற்றுக்குறோங்கிறது தான். இப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டே வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு தோனி எல்லா மேட்ச்லேயும் வந்து 6 அடிக்கல. தோனி அவருமே பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பிங் மிஸ் பண்ணி இருந்திருக்காரு. அவ்வளோதான். ஸோ அதில் அப்போனா அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம ஏன் மிஸ் பண்ணோன்னு யோசித்து அடுத்து வரப்போ ரெடியாக இருக்கிறாரு. ஓகே. அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு தோத்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஒரு விஷயமே இல்லை, அது அனுபவம். நம்ம அதுலேருந்து ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு திருப்பியும் நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டு வரணும். ஏன் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, நம்ம எப்போ ஜெயிக்கிறோன்னா நம்ம ரெடியானால் தான் ஜெயிக்கிறோம். நம்ம எப்போ ரெடி ஆகுறோம்னா நம்ம கற்றுக்கிட்டா தான் ரெடி ஆகுறோம். ஓகே. ஸோ நிறையா தோல்விகள் நிறையா கற்றுக் கொடுக்கும். நிறையா கற்றுக்கிட்டோம்னா ரெடி ஆகிடுவோம். ரெடி ஆகிடணும்னா ஜெயிச்சிருவோம். அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதைன்னு வச்சிங்களேன். கதை கூட இல்லை. ஒருத்தர் வந்து கீழே தொலை போட்டு தோண்டிக்கிட்டே இருப்பார் மண்ணை. ஒரு 12வது அடியில் வைரமோ தங்கமோ இருக்குன்னா 11வது அடியில் ரொம்ப ஒரு சோர்வாகிட்டார் அப்படின்னா வெளியே வந்துடுவார். அடுத்து வரவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடி தோண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல, அவங்களுக்கு அது வந்து அது இயற்கை கொடுக்கறது. அவ்வளோதான். அது அவங்களுக்கு ஒரு அடியில் கிடைக்கணுன்னு இருக்கு, நம்மளுக்கு 12 அடியில் கிடைக்கணுன்னு இருக்கு. அதனால நம்ம அவங்களுக்கு என்னடா அவனுக்கு மட்டும் ஒரு அடியில் கிடச்சிருச்சு, நமக்கு வந்து 12 அடி தோண்டுமே நம்ம யோசிக்கவே கூடாது. நமக்கு இறைவன் வந்து கடவுள் இந்த பிரபஞ்சம் இப்படி கொடுத்துருக்கா அப்படின்னா நாம் அதை எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் அது தோண்டின அனுபவம் அவனுக்கு கிடைக்காது, உங்களுக்கு மட்டும்தான் அந்த தோண்டினப்போ அந்த 11 அடியில் என்னென்னவோ கிடச்சிருக்கும். அங்கே 12வது அடியில் வைரமோ தங்கமோ இருக்குது, அந்த 10 அடியில் என்னென்னவோ இருந்திருக்கலாம். அது எல்லாமே அந்த அனுபவம் அவனுக்கு கிடச்சிருக்காதுல்ல. ஸோ இதுதான். ஓகே. இப்போ ஒரு
ஒரு டிரெக்டராக உங்களுடைய வெற்றி வந்து உங்களுடைய படம் வந்து தியேட்டருக்காக நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகிட்டாலே அது உங்களுக்கான ஒரு வெற்றி. ஆனால் உண்மையாக நாங்கள் ரியாலிட்டியில் பார்க்கும்போது அந்த படம் எவ்வளவு தூரம் ஓடுது, எவ்வளோ வருமானம் வருது, அதன் மூலயமா உங்களுக்கு வர்ற வருமானம் தான் உங்களுடைய குடும்பத்துக்கான ஏதோ ஒரு வெற்றியாக அமைய போகுது, உங்கள் குடும்பத்துக்கான இதாக அமைய போகுது. அப்படியான விஷயம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் இதுவே வெற்றி அப்படின்னு இது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாலே போதும் இதுவே வெற்றி அப்படின்ட்டு இருந்துட்டா அதுக்கப்புறம் வர்ற விஷயங்களும் முக்கியம் தானே. நான் நெகட்டிவாக பேசி ஏன்னா எனக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் வருது. இப்போ நீங்கள் இவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கீங்க, ஒரு விஷயத்த ஈடுபாடோட செய்யணும்னு சொல்கிறீங்க, பட் எங்களை சுற்றி ரியாலிட்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஃபேமிலி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் எங்களால் அது எல்லாத்தையும் சரியாக செஞ்சுட்டு போக முடியும். இல்லை, இதுக்கு நான் என் வாழ்க்கையிலேருந்தே பதில் சொல்கிறேன். நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் படம் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷம் என் ஃபேமிலியை நான் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணி ஒரு வேலை பார்த்துட்டு தான் வந்து நான் அதையும் பார்த்து தான் பண்ணேன். இப்போ என்னன்னா, உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருந்தால் உங்களால் ஒரு சீக்கிரமாக கதை எழுதிட முடியும், இல்லைன்னா டைம் எடுத்து எழுத முடியும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நான் இப்போ என்னன்னா இப்போ அடுத்த படமாகவே இருக்கட்டுமே, நான் என்னன்னா டைம் எடுத்து எழுதுறேன், நான் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே எழுதுறேன், அவ்வளோதான். அது இப்போ ஒரு வேலை எனக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்ததுன்னா நான் ஒரு நாளைக்கு வந்து 10 லைன் எழுதுறேன்னு வச்சுக்கோமே, இல்லைன்னா 1 லைன் எழுதுறேன், ஆனால் நான் எழுதிட்டு தானே இருக்கேன். பரவாயில்லையே, பரவாயில்ல, நான் பொறுமையாக எழுதுனாலும் எழுதிட்டு நம்ம தேவையானதை செஞ்சுக்கலாம். ஸோ நான் இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஏன்னா நம்ம குடும்பங்கள் இருக்குது, குடும்பத்தை வந்து என்னோட கனவுகளை நோக்கி போகிறேங்கிறதுக்காக நம்ம குடும்பத்தை விட்டுற முடியும். அப்போ என்னன்னா, நான் ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை எழுதினாலும் சந்தோஷம்தான். நான் தான் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு வெறும் ஒரே ஒரு வார்த்தை எழுதிட்டாலே நான் இன்னைக்கு சக்ஸஸ் போதும். அந்த ஒரு வார்த்தை என்னைக்கு சேருதோ, இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா ஒரு செங்கலாக எடுத்து வச்சா என்னைக்காவது ஒரு நாள் அந்த வீடு ரெடி ஆகிடும்ல, அந்த வீடு வந்து நம்ம தங்குற அளவுக்கு வந்துடும்ல. அந்த மாதிரி நானும் என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தையாக கோத்து கூட ஒரு கதை எழுதிட்டு ஃபேமிலியும் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணி பொறுமையாக பண்ணாலும் பரவாயில்லையே, சீக்கிரம் பண்ணி என்ன பண்ண நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு உண்மையாகவே என்னன்னா நம்மளுக்கு அப்போ கிடைக்கணுன்றது தான் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ உங்களுடைய அடுத்த படமும் இந்த மாதிரி ஃபேண்டசி எலிமெண்ட்ஸை ரிலேட் பண்ணியிருக்குமா, இல்லாட்டி அந்த கதைக்களம்? அடுத்தது இப்போ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். ஆமாம், அதில் ஃபேண்டசி இருக்கு. ஃபேண்டசி மேலே அவ்வளோ ஏன்னா ரியாலிட்டியில் இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க நான் ரியாலிட்டியில் என்னென்ன நடக்குது, நிறைய பேரோட பேசுவேன், நிறைய பேர் அப்போ ரியாலிட்டியில் என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கொள்கிற ஒரு ஆள்னு சொல்லி, பட் நீங்கள் எடுக்கிற கதைகள் வந்து அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அது என்னன்னா எலிமெண்ட்ஸ் ஃபேண்டசி, பட் ஆனால் நம்ம சீன்ஸு அதில் இருக்க கேரக்டர் பேசுகிறதெல்லாம் ரியாலிட்டி தான் வைக்க முடியும். ஓகே. அதில் நம்ம இப்போ நான் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு படத்தை எடுக்கிறேன்னா இங்கே இருக்கிற மக்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே எடுக்க முடியும். அப்போ நம்ம வந்து அதுக்கான காட்சிகளும் நான் அந்த மாதிரி தான் படுத்த முடியுங்கிறப்ப நான் ரியாலிட்டி கூட ஒத்து போனால் தான் அதை பண்ண முடியும். அது எனக்கே தெரியல, ஆனால் நான் என்ன பண்ணேன், இதை நான் பிரேக் பண்ணணும்னு அந்த ஃபேண்டசி இல்லாமல் ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன். சரி பார்ப்போம், நம்ம அந்த மாதிரி ஒன்று செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு ஒன்று வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நல்லா இருக்குது, பார்ப்போம். இதை முடிச்சுட்டு எப்படி வருதோ அது அப்படியே ஃப்ளோவில் போகட்டும். ஓகே. இப்போ நாங்கள் ஒரு மூவி டிரெக்டரோட சக்ஸஸை தீர்மானிக்கிற விஷயங்கள் என்னென்ன? அவங்களுடைய திறமை மட்டும் தீர்மானிக்குமா? இப்போ நாங்கள் ஒரு மூவி பண்ணிட்டோம், அந்த மூவியில் இப்போ உங்களுடைய மூவி ஒரு யூனிக்கான மூவி, ஆரகன் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கதைக்களம், யூனிக்கான ஒரு ஃப்ளேவர் இருக்கிற ஒரு மூவி. ஸோ அது உங்களுக்கான ஒரு சக்ஸஸ். அது இல்லாமல் இப்போது ஒவ்வொரு விஷயங்கள் சக்ஸஸ் அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் அடுத்து தொடர்ந்து என்னென்ன படங்கள் பண்ண போகிறீங்க, இப்போ அடுத்த படத்தில் உங்களுக்கான இப்போ இந்த படத்தில் கிடைச்ச வருமானத்தை விட அடுத்த படத்தில் அதிகமாக எனக்கான ஒரு வருமானம் கிடைக்குதா, அது ஒரு சக்ஸஸ். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு சக்ஸஸ் அப்படின்றது ஒவ்வொரு விஷயங்கள் தீர்மானிக்குது. ஸோ ஒரு டிரெக்டரோட சக்ஸஸ் என்னென்ன? இதில் ரெண்டு பதில் இருக்கு. என்னன்னா இப்போ உண்மையாகவே இப்போ நம்ம வந்து ஒரு இயக்குனரோட சக்ஸஸ் அப்படிங்கிறது அந்த ப்ரொடியூசர், அதாவது அந்த கதையை நம்பி அந்த கதைக்காக அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் போடுறாரோ அது மேலே அதுக்கு மேலே அவர் சம்பாரிச்சிட்டாலே அந்த இயக்குனருக்கு சக்ஸஸ் தான். இது வந்து ஒரு பதில். இப்போ ஏன்னா அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இயக்குனராக சர்வைவலாக பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் அடுத்தடுத்து போக முடியும். அந்த இயக்குனருக்கு அடுத்தடுத்து நிறைய நடிகர்களோட ஒன்றா பணியாற்றுற வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுக்கு அடுத்தடுத்து போகும், அவருக்கான புகழும் அதிகமாக கிடைக்கும்.
பட் ஆனால் சில நேரத்தில் சில சக்ஸஸ் எப்படின்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் வரவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்துச்சு உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டா, நான் பார்த்த வரைக்கும் இதுதான் பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா நான் இப்பயும் பார்த்தீங்கன்னா சில படங்கள்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் எப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னு நான் வந்து அப்படியே ரொம்ப நான் ஃபீல் பண்ணுவேன். எப்படி எப்படி அந்த டைமில் இப்படி யோசிச்சாங்க, ம். எப்படி யோசிக்க முடிஞ்சுது. ஓகே. எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அந்த மாதிரி இப்போ நான் எடுக்கிறத யாராவது ஒருத்தங்க யோசிச்சிட்டாலே அது நான் பார்க்குற சக்ஸஸ் அதை தான் பார்க்குறேன். ஆனால் சர்வைவலாக இந்த சக்ஸஸ் தேவை கண்டிப்பாக வந்து ஒரு கமர்ஷியல் மார்க்கெட்டில் பணம். ஏன்னா பிஸ்னஸ் இந்த சினிமா அப்படிங்கிறது பணம் கலை ரெண்டுத்தையும் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறது தான். இது ரெண்டுத்தில் ஒன்று கீழே விழுந்தாலும் அதால் சினிமா வந்து தப்பிக்க முடியாது. ஸோ அதில் கலையும் இருக்கணும், வியாபாரமும் இருக்கணும். ரெண்டுமே சேர்ந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி அந்த ரெண்டுமே சேர்ந்து போனால் மட்டும்தான் சினிமா நல்லா இருக்கும். ஸோ அப்படியே இருக்கும்போது கண்டிப்பாக இது ரெண்டுமே தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் இப்போ மூவி இண்டஸ்ட்ரியில் லைக் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்லேயே நிறைய விஷயங்கள் மாறிட்டு வருது. இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து செலிப்ரேட் பண்ண ஒருத்தர் சினிமா வேணா நான் என்னுடைய அரசியல் தான் இனி அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் போகிறாரு. இன்னொரு பக்கம் அவருடைய பேஷன் கார் ரேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவர் போகிறார். இந்த மாதிரி நாங்கள் ஹீரோஸாக பார்த்த நிறைய நடிகர்கள் வந்து இப்போ போகிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களும் சரி, கமலஹாசன் அவர்களும் சரி, இப்போ அவங்களும் 2 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு படம் வருமா அப்படின்ற ஒரு இது தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இதுகள் குறைஞ்சிட்டு போகுது. இப்போ புதுமுக நடிகர்கள் நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. பிரதீப் ரங்கநாதன்ல ஆரம்பித்து நிறைய பேர் இந்த மாதிரியான ஒவ்வொரு உள்ளே வர்றாங்க, ஃபேமஸ் ஆகுறாங்க. இப்போ இந்த ஒரு மாற்றம் எப்படியான ஒரு மாற்றமாக இருக்கும்னு, இது ஒரு ஹெல்த்தியான ஒரு மாற்றமாக இருக்குமா, இல்லாட்டி? எனக்கு தெரிஞ்சு மாற்றம்னாலே அது ஹெல்த்தி தான். ஓகே. அதை நான் பார்க்கறது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஆனால் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சில வருடங்கள் ஆகலாம். மேபி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அது ஆகலாம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு விஜய் சார் நான் அவரோட பெரிய ஃபேன் நான். அப்படி இருக்கும்போது அவர் வந்து சினிமாலேருந்து போகிறாரு அப்படிங்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அவர் போகிறது நல்ல விஷயத்துக்காக போகிறாரு. ஆமாம். ஒரு நல்ல மாற்றத்துக்காக போகிறாரு. நல்ல மாற்றம் வந்துருச்சு. அதனால் நம்ம ஏன்னா நம்ம ஒன்று வேணும்னா நம்ம விட்டு தான் ஆகணும். ஆமாம். ஸோ வேறு வழியில் இதை விட்டு தான் ஆகணும். பட் உங்களை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஓகே. பட் எங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக பெரிய அளவு இம்பேக்ட் இருக்காது. எங்களுக்கு வந்து தளபதியை நாங்கள் என்னவா பார்த்துருக்கோம், ஓகே மூவியில் பார்க்குறோம், தியேட்டரில் பார்க்குறோம், பேசுகிறோம், அவரை பற்றி பேசுகிறோம். ஏன்னா ஸ்கூல் டைமில் கூட எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்குது, நாங்கள் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸாக இருப்பாங்க, இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து சூர்யா ஃபேன்ஸாக இருப்பாங்க. 2 கேங்கு கிட்ட சண்டை. இப்போ இந்த சண்டையெல்லாம் இனி இல்லாமல் போயிருமோ அப்படின்ற ஒரு இது ஒன்று இருக்குல்ல? இல்லை, இது இல்லாமல் போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. உலகத்தில் எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கனால இதுக்கான நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் ஒரு வேளை. ஏன்னா நீங்கள் சொன்னது கரெக்டு. நானும் வந்து ஸ்கூல் படிக்கும் போது அவருக்காக நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஆனால் இப்போ அது என்ன சொல்கிறது, அந்த டைமில் அது இப்போ யோசிச்சு பார்க்கும்போது, ஆனால் இப்போ அது ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்குல்ல. மேபி அந்த சண்டை தேவையே இல்லாத ஒரு சண்டையாக இருக்கலாம், பட் அது ஒரு மெமரியாக இருக்குது. இவ்வளோ வருஷம் கழிச்சு நாங்கள் யோசிச்சு பார்க்கும்போது மச்சான் இப்படியெல்லாம் பண்ணோமே அப்படின்ற மாதிரி. இப்போ நாங்கள் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணும்போது, மேபி இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸை இப்போ நாங்கள் இன்னும் ஒரு வெட்டிங்கில் மீட் பண்ணுவோம், இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அப்படி தான் மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணும்போது இதெல்லாம் பேசும்போது ஷேர் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம், அந்த ஒரு ஹாப்பினஸ், ஆமாம், அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஆமாம். என்ன எனக்கும் நீங்கள் சொன்னது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவரை நினச்சாலே எனக்கு தான் ஞாபகம் வரும். அவனும் சண்டை பட்டதான் ஞாபகம் வரும். ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பாகவதர் வந்தார், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அப்புறம் ரஜினி சார், இந்த மாதிரி அப்புறம் விஜய் சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது ஸோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஒன்று ரீப்ளேஸ் ஆகும். அது இப்போ இருக்க கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கத்துலேருந்து அந்த மாற்றம் ஆரம்பிக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. என்னன்னா நம்ம இப்படியும் பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய புதுமுகங்களால் அதை யூஸ் பண்ணிக்கவும் முடியும் இந்த டைமிங்கை. அதுவும் ஒன்று இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக பெரிய படங்கள் வரும்பொழுது என்ன ஆகும்னா சில ஒரு 7-8 படங்கள் வந்து நின்றும். ஓகே, ரிலீஸ் பண்ண முடியாமல். ஆமாம். இப்போ அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் இப்படியும் இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். மேபி இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் சும்மா தோணுது. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து இப்படி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டைமில் ரொம்ப பெரிய அளவு ரீச் ஆகிருக்கு. ஆனால் மேபி
அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருந்து ஒரு வெற்றிடம் இருந்திருக்கு எல்லாருக்கிட்டையுமே. ஓகே, ஒருத்தர் இல்லை, அந்த வெற்றிடத்தை அவர் சரியாக யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பேஸை சரியாக யூஸ் பண்ணனால அவர் இன்னைக்கு ஒரு சின்ன டைம்ல ஒரு பெரிய அளவு ரீச் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆமாம் ஆமாம் மேபி அப்படி ஆமாம் இருக்கு. இதுதான் நீங்கள் சொன்னது தான். அந்தந்த நம்ம ஒரு ஒரு வெற்றிடம் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு யார் கரெக்டாக உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்களால பெருசாக ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஷார்ட் டைம்னு, ஆனால் அவருக்கு தான் தெரியும் ஆமா, அதுக்கு அவருடைய முன்னாடி எத்தனை வருஷம் உழைப்பை போட்டிருப்பார் நம்மளுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூரியவம்சி தெரியும்ல, ஆமா, அவர் போட்டு 15 வயசுல அடிக்கிறாரு. ஆனால் நாம என்ன நினைப்போம், என்னடா 15 வயசு பையன் இப்படி அடிக்கிறான்னு. ஆனால் அவர் 5 வயசுலேருந்தே கிரிக்கெட் விளையாடுறாரு. 3 வயசுல இருந்து நம்ம விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போனா அவரோட உழைப்பு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம்ல, எனக்கு தெரிஞ்சு அதனால அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நான் இப்படி கம்பேர் பண்ணோம்னா, நாங்கள் 15 வயசுல நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் தானே பண்ணுவோம். ஆமா ஆமா நாங்கள் அந்த 15 வயசுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட எஃபர்ட் என்ன, நாங்கள் என்ன அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதேதான் இவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான். நீ எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுற, எவ்வளோ ஹார்டாக போடுற, எவ்வளோ அதிகமாக போடுற, அந்த எஃபர்ட்டுக்கு உண்டானது உனக்கு கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்ல. அது நம்மளால நம்ம கையிலே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் நிறைய மூவி டிஸ்கஷன்ஸில் இருந்திருக்க சான்சஸ் இருக்குது. நிறைய மூவி டிஸ்கஷன்ஸில் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் இப்படி இருக்கும்போது, இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கும்போது, அங்கே இருக்கிற நபர்கள் வந்து ஸ்ரீலங்காவை பற்றி ஏதாவது பேசுவாங்களா? அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இருக்க ஆர்டிஸ்ட்டை பற்றியோ இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் இருக்க மூவி இண்டஸ்ட்ரியை பற்றியோ ஏதாவது அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு உரையாடல் இருக்குமா அந்த பக்கம்? எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்நாட்டில்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கோலிவுட் அப்படின்னு போகிறப்ப அங்கே வந்து காம்படிஷன் ரொம்ப அதிகம். என்னன்னா இந்த பக்கம் தெலுங்கு மூவிஸ் இருக்குது, ஆமாம், ஸோ மலையாளம் மூவிஸ் இருக்குது, கன்னடா மூவிஸ் இருக்குது, ஹிந்தி மூவிஸ் இருக்குது. இது இல்லாமல் ஹாலிவுட்லேருந்து வேற நிறையா வந்து வரும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உரையாடல் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு. ஓகே, ஹாலிவுட்லேருந்து தான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அங்கே இருக்கிற மார்க்கெட் எப்படின்னு தானே முதல்ல பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இங்கே வந்து பண்ணியிருக்காங்க, இதை இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிறது வந்து ஒரு இடத்துல வரும். ஆமாம், அந்த மாதிரி அதான் ஒரு இடத்துல வரும். ஏன்னா இப்போ 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 நமக்கு யார் காம்படிஷன் ஹெவியாக இருக்காங்களோ ஓகே அந்த இடத்துல இருந்து, ஏன்னா இப்போ ஹாலிவுட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் மியூசிக் டேரக்டர் முதற்கொண்டு ஹாலிவுட்டில் ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரியான ஆசை இருக்கும். ஏன்னா அதோட ரீச், காரணம் என்னன்னா ரீச் தான். சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட ஃப்ரெஞ்ச் மூவிஸ்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஞ்ச் மூவிஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தாய்வான்ல இருந்தும் சூப்பராக எடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஏன் அவங்கள வந்து கம்பேர் பண்ணிக்கிறது இல்லைன்னா ரீச் தான். ஹாலிவுட்டில் சிம்பிள், அது வந்து ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் தான். ஓகே, இப்போ யாருமே வந்து நான் ஒரு ஃப்ரெஞ்ச் மூவியில் நடிக்கணும்னு வந்து அதாவது அந்த அந்த சினிமா துறையை, அந்த நடிப்பு துறையை, அந்த துறை மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க ஒரு சிலர் வேணால் யோசிக்கலாம். நிறைய பேர் யோசிக்கவே மாட்டாங்க. ஹாலிவுட் மட்டும்தான் யோசிப்பாங்க. அது காரணம் என்னன்னா அது கொடுக்குற ரீச் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு எது ரீச் கொடுக்குதோ அதை பற்றி தானே பேசுவாங்க கமர்ஷியலாக. கரெக்ட். இப்போ நான் இங்கே வந்து இப்போ நான் வந்து ஸ்ரீலங்கா பற்றி எப்படி பேசுவோம் அப்படின்னா, இப்போ வந்து அது எதுவும் வந்துகிட்டு இருக்கு. எப்படின்னா ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் தமிழ் படங்கள் நிறையா ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு ஆக்டர்ஸோ இல்லை இங்கே இருக்கிற ஒரு விஷயமோ அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக 2 பேருக்குமே யூஸ் ஆகும். இங்கே இருக்க இலங்கைக்கும் சரி தமிழ்நாடுக்கும் சரி பிஸ்னஸாகவும் சரி ரீச்சாகவும் சரி 2 பேரும் கைகோர்த்து போகும்போது அது நல்ல ரீச் கிடைக்கும். ஏன்னா இப்போ நான் இந்த கேள்வி எனக்கு எதனால் வந்துச்சு அப்படின்னா, இப்போ நாங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு மூவி வந்துச்சு. ஸோ அந்த மூவி வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து இந்தியாவுக்கு போகிற தமிழர்கள் பற்றின ஒரு அந்த கதையினுடைய களம் அதுதான். இப்போ இவ்வளவு காலமும் இதுக்கு முதல்லையும் இலங்கையினுடைய ரெஃபரன்சஸ் வந்து இந்தியன் மூவிஸ், தமிழ் மூவிஸ்லேயே கண்டிப்பாக இருந்திருக்கு, ஆரம்ப காலத்துலேருந்து இருந்திருக்கு. பட் எனக்கு என்னென்னா இந்த ஒரு முழு படமாக ஒரு கதைக்களமாக ஒரு இந்த படத்தை இப்போ ரீசெண்ட் டைமில் எடுத்து நல்ல ஹிட்டான ஒரு படம் இது. ஸோ பட் இவ்வளோ நாளும் ஓகே ஸ்ரீலங்காவை ஒரு மூவி ஷூட்டிங்க்கான ஒரு லொக்கேஷனாக மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி இங்கே இருக்கிற கதை களங்களை தேடி அங்கே எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஸ்ரீலங்கன் மார்க்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செய்கிற ஒரு விஷயமா, இல்லாட்டி அந்த கதை களம் யூனிக்காக இருக்குது அப்படின்றதுக்காக
இது முதல் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மக்களுக்கிட்ட புதுசாவே குடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் ஒண்ணு தேவை. ம். அப்படின்னு இருக்கும்போது, இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த பக்கம் பாம்பேலேருந்து அ ஒருத்தவங்கள வந்து கனெக்ட் பண்றத விட, ம். ஸ்ரீலங்காலேருந்து இருக்கும்போது தான் ஏன்னா இங்க தான் உறவுகள் இருக்காங்க. ஆமா. இந்த கனெக்ட் தான் அதிகமா இருக்கும். ம். அதனால இதுதான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட். ம். இதுதான் முதல் பாயிண்ட் இதுதான். ஏன்னா, ஓகே. இப்ப மக்களுக்கு புதுசா ஏதாவது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ம். கமர்ஷியலாவும் இருக்கணும். அது வந்து ஒரு கரெக்ட்டாவும் இருக்கணுங்கிறப்ப, இதுதான் முதல் பாயிண்ட்டு. ம். நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்டும் வந்து சரியான வேலிட் பாயிண்ட் தான். ஆ ஏன்னா, இப்ப 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 வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, மலையாள படத்துல நெறைய தமிழ் ரெஃபரன்ஸ் வரும். ஆமா. அதுக்கு அவங்க அவங்க இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, மஞ்சுமேல் பாய்ஸ்ல வந்து தமிழ் சாங்ஸ வச்சு அவங்க ஓ! நெறைய பண்ணியிருப்பாங்க. ஆமா. அ ந அ ஒவ்வொரு படங்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லா படமுமே சரி, இப்போ தமிழ் படங்கள்லயும் வந்து வேற ஒரு மொழியோட ரெஃபரன்ஸ வைப்பாங்க. ம். இது இது காரணம் என்னன்னா, பிசினஸும் ஒரு காரணம். ஏன்னா, ம். வைடா ரீச் ஆகும். நெறைய ஆடியன்ஸ ரீச் ஆமா. பண்ண முடியுங்கிறது. ஸோ 2மே இருக்கு. ஓகே. இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, ம். நான் பார்த்த வரைக்கும் இங்க இப்ப ஸ்ரீலங்கால இருந்து அங்க தமிழ் சினிமால நெறைய பேர் நடிக்க வராங்க. சீரியல்ஸா இருக்கட்டும், ம். படங்களா இருக்கட்டும், ஆமா. நெறைய பேர் வராங்க. இது வந்து அங்க நெறைய பேருக்கு இப்ப முன்ன விட நெறைய வாய்ப்புகள் இப்போ ரொம்ப அதிகமா கிடைக்க ஆரம்பிக்குது. கண்டிப்பா. இது ஆமா. இது ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல. நம்ம 2 பேரும் கை கோத்து நடக்கிறோம். நடக்கும். அவ்வளோதான். ஆமா. அப்படி மட்டும் பார்த்தோம்னா, அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஓகே. ஸ்ரீலங்கால இருக்க எல்லா கலைஞர்களுமே ஆசைப்படுற ஒரு விஷயம், ஒரு வைடான ரீச் கிடைக்கணும். அந்த ரீச்சுக்காக தான் ம், எல்லாருமே ம், போராடிட்டு இருக்கோம். ம். ஸோ அந்த போராட்டம் ஏதோ ஒரு விதத்துல நீங்க சொன்ன மாரி உண்மைக்குமே ஓகே. தமிழ்நாடு மூவி இண்டஸ்ட்ரியும், ஸ்ரீலங்கால இருக்கிற தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியும் இணைந்து பயணிக்கிற ஒரு காலம் வந்தா, அந்த காலம் நல்லா இருக்கும். உங்களுக்கே தெரியும், இங்க இருந்து ம். கவிப்பிரியா இங்க தான் இருந்தாங்க. ஆமா. இங்க தான் அவங்களோட கெரியர வந்து ஆரம்பிச்சாங்கல்ல. ம். அந்த மாரி இன்னும் எதாச்சும் லாஸ்ட்லியாவும் இங்க இருந்து தான் வந்து ஆமா. பயணிச்சாங்க. ம். அ நெறைய நான் அங்க நெறைய பேர் எனக்கு தெரியும். சீரியல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ம். ஆமா. மூவிஸ் பண்ணிட்டுருக்காங்க. முன்ன விட இப்ப வந்து நெறைய நெறைய பேர் அங்க வந்து வந்துட்டுருக்காங்க. நெறைய பேர் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்குது. ம். ஆம், அது வந்து நான் ரொம்ப நல்லா பார்க்குறேன். இப்ப நீங்க கேட்ட மாதிரி தான் ஃப்யூச்சர்ல இது இது கண்டிப்பா அதிகரிக்கும். ம். அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப என்னுடைய படங்கள் மூலமாவும், ஆரகன் மூலமாகவும் அதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு புள்ளி வந்திருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ம். இத வந்து நான் அடுத்தடுத்த படங்கள்லயும் நான் வந்து கண்டிப்பா கன்டினியூ பண்ணுவேன். இது வந்து தொடரும். கண்டிப்பா தொடரும். ஓகே. கண்டிப்பா இதுவரைக்கும் நீங்க ஸ்ரீலங்கால இதுவரைக்கும் ஆரகன் படம் அப்படின்றது இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா, நெறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல அந்த படம் அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா போயிட்டு இத கேட்டுட்டு இருக்காகவும் போயிட்டு அந்த படத்த ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்த அந்த படம் கொடுக்கும் அப்படின்றது நான் நம்புறேன். ஏன்னா, ஒரு நெறைய புது புது விஷயங்கள உள்ளடக்கி ஒரு செய்யப்பட்ட ஒரு படம். அந்த படம் உங்களுக்கும் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இதுவரைக்கும் பார்க்கலன்னா அந்த படத்தையும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு முக்கியமா நானு இங்க இலங்கை முதல் தடவ நான் வரேன். ம். நான் படம் முடிச்சிறப்பயே நாங்க அப்போ ஒரு 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 சின்ன ஒரு பிளான் பண்ணுனோம். என்னன்னா, இந்த மாரி ஏதோ ஒரு ஃபங்ஷன், ஒரு ஆடியோ லான்ச் இந்த மாரி இங்க பண்ணலாங்கிற ஒரு ம். ஒரு ஒரு ஆசை இருந்தது. அது நடக்க முடியல. பட் இப்ப வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு. இலங்கை வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு புடிச்சிருக்கு. இங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அ ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் இத நீங்க பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.